Hello viewers, welcome to Super Brain. Example 2.43 பார்க்கலாம். In a geometric progression, the fourth term is 8 by 9 and the seventh term is 64 by 243. Find the geometric progression சொல்லியிருக்காங்க. அதாவது geometric progression கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏவும் ஆரும் தெரியணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட்டை வச்சு நம்ம ஏவும் ஆரும் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? The fourth term அப்படின்னு வந்தால் T4 நமக்கு கொடுத்துருக்காங்க. T4 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 by 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செவன்த் டேர்ம் அப்போ T7 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64 by 243 கொடுத்துருக்காங்க. nth டேர்முக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஜிபியில். ஸோ Tn = AR பவர் n - 1. ஸோ இதில் என்ன இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம 4 போட போகிறோம். ஸோ 4 போடும்போது என்ன ஆகும்? T4 = AR பவர் 4 - 1 வந்து நமக்கு 3 அப்படின்ட்டு கிடச்சிடும். அதுக்கப்புறமா இங்கே n இருக்கிற இடத்துல நம்ம 7 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 போட்டுமா, இப்போ 7 போட போகிறோம். இப்போ பாருங்கள் T7 = ஸோ இதில் n இருக்கிறதுல 7 போட போகிறோம். அப்போ T7 = A × R பவர் 7 - 1 6 அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள் T4 வேல்யூ நமக்கு தெரியும் 8 by 9ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா AR3. அதே மாதிரி T7 வேல்யூவும் நமக்கு தெரியும் 64 by 243 = AR பவர் 6. இப்போ நமக்கு ஏவும் ஆரும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஈக்குவேஷன் 1 இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் R பவர் 6 இருக்குது, இங்கே R பவர் 3. இது தானே பெருசாக இருக்குது பவர். அப்போ 2வை 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணும் போது நமக்கு ஏஏ கேன்சல் ஆகிட்டு ஆருடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 2 வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா AR பவர் 6. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கணும். பை AR³ = இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம் 64 by 243 ஹோல் டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா 8 by 9. இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். இந்த R பவர் 3 இருக்கு இல்லையா, இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கணும்? R பவர் 3 தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா 6 இருக்கு இல்லையா இங்கே, அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்போ நமக்கு இங்கே R³ by 1னா R³ இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை எடுத்து எழுதிக்கலாம். R³ = இங்கே பாருங்கள் 64 by 243 இருக்கா, முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 64 by 243. ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து இந்த மாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத ரெசிப்ரோக்கலில் எழுத முடியும் இல்லையா? ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் போட்டு இதை 9 by 8ன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இன்ட்டு 9 by 8 அப்படின்னு போட்டுக்கலாம். 8 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 8 டைம் நமக்கு கேன்சல் ஆகும். அதே மாதிரி 9 டேபிளில் இது 1 டைம், 9 டேபிளில் 2 டைம்ஸ் நமக்கு 18 வரும். அப்போ பேலன்ஸ் 6 வருமா? 63 பார்த்தீங்கன்னா நமக்கு 7 டைம்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? R³ = இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. டினாமினேட்டரில் 27 × 1 27 இருக்குது. இப்போ பாருங்கள் R³ இங்கே பார்த்தாலே தெரியுது இது ரெண்டுமே க்யூப் நம்பர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 க்யூப் தான் நமக்கு 8ன்னு நமக்கு தெரியும். 27 அப்படின்றது 3 க்யூப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா தனித்தனியாக இந்த க்யூப்ன்ற பவர் எப்படி எழுதிக்கலாம்? 2/3 த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா? அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆருடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 2/3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆருடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதிலேருந்து நம்ம ஏவுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இதில் ஆருக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ஏவுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் ஈக்குவேஷன் 1 எழுதியிருக்கேன். இதில் ஆருக்கு பதிலாக 2/3 நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ 8 by 9 = A × ஆருக்கு பதிலாக 2/3 போட்டுக்கிறேன். அதுக்கு பவர் வந்து க்யூப் இருக்குது, அதனால் நான் க்யூப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 8 by 9 = A × 2க்கு க்யூப் போடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். 3க்கு வந்து பவர் 3 போடும் போது நமக்கு 27 கிடைக்கும் இல்லையா? 2³ வந்து 8, 3³ வந்து 27. நமக்கு என்ன வேணும்? ஏவுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிற 8 by 27 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே தலைகீழ நமக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 8 by 9 இருக்குது. இதை தலைகீழ எழுதும் போது என்ன ஆகும்? நமக்கு 27 by 8 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகும். 9 டேபிளில் இது 1 டைம், இது
இது 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஏவுடைய வேல்யூ 3ன்னு தெரியும், ஆருடைய வேல்யூ 2/3ன்னு தெரியும். ஜிபியுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன நமக்கு ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் எட்ஸெட்ரா ஏஆர் பவர் n-1. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா நமக்கு ஜென்ரல் டேர்ம் கிடச்சிடும். ஸோ ஏ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன 3, ஏஆர்ன்னு சொல்லும் போது ஏ வந்து 3, ஆர் வந்து 2/3 கமா ஏ வந்து நமக்கு இங்கே 3, ஆர் பார்த்திங்கன்னா 2/3, அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு 3 கமா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் கிடைக்கும். இப்போ இது 3 இன்ட்டு 2க்கு ஸ்கொயர் போடும்போது 4 ஆகும், 3க்கு ஸ்கொயர் போடும்போது 9 ஆகும். ஸோ 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணும்போது இது 1 டைம், இது 3 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன வருதுன்னா 3 கமா 2 கமா இங்கே 4/3 மட்டும்தான் நமக்கு வரும். இங்கே கம்மா போட்டு எட்ஸெட்ரா போட்டுக்கோங்க. தேர்ஃபோர் ஜிபி இஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.